ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி பிரியாணி தான் செய்ய போகிறோம். பிரியாணி 3 வீடியோவாக வருது, பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். முதல்ல குக்கரில் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டாச்சு. பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், மிளகா 2 மிளகா மட்டும் போட்டிருக்கேன். அப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டேன். நேற்று செஞ்சது வெஜிடபிள் பிரியாணி. என் பையன் பக்கத்தில் காதுக்கு போன வாரம் செஞ்சு பிரியாணி செஞ்சேன். போன வாரம் கறி பிரியாணி செஞ்சுருந்து, இந்த வாரம் காய்கறி பிரியாணி செஞ்சுருந்து சனிக்கிழமை. அப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறி எல்லாமே போட்டு இஞ்சி பூண்டுலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் மசாலாலாம் தேவையான மசாலா போட்டாச்சு. என்கிட்ட வந்து இன்றைக்கி பிரியாணி மசாலா இல்லை, அதனால் கொஞ்சம் கரம் மசாலாவும் கொஞ்சோண்டு மட்டன் மசாலாவையும் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அது குக்கர் பக்கத்தில் போனாலே மட்டன் பிரியாணி வாசம் தான் அடிச்சிச்சு, வேறு லெவல் வாசம். ஆனால் சாப்பாடு அவ்வளோ பிரமாதமாக இல்லை, பரவாயில்ல. சூடாக ஒரு நேரம் சாப்பிட்டுக்க நல்லா இருந்துச்சு. பாருங்கள், மல்லித்தூள் மட்டன் மசாலாவும் போட்டிருக்கேன். பிரியாணி மசாலா இல்லை, முடிஞ்சிட்டு வாங்குறதுக்கு மறந்துட்டு. மழை வேறு பெஞ்சிட்டு இருக்கிறதால கடைக்கு போக முடியல. மெயினாக மழை பெய்கிறதால தான் ஏதாவது சூடாக சாப்பிடுன்றது, அதனால் குக்கரில் வச்சு விட்டாச்சு. உரைப்புக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். பையன் பக்கத்தில் கொட்டாய் விட்டுட்ருக்கான், தூங்கவும் மணக்கான். தண்ணி கொதிச்சு வரும்போது அரிசி நான் ஃபஸ்ட்டே கொஞ்சமாக பாதி வேக வச்சு எடுத்துட்டேன். ஆனால் இது சோறு பொங்குற அரிசி, பிரியாணி அரிசி இல்லை, சோறு பொங்குற அரிசி. அப்புறம் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரம்பா இலை பறிக்க போகிறேன். எங்கள் வீட்டிலே ரம்பா இலை இருக்குது தோட்டத்தில், ரம்பா இலை பறிக்க போகிறேன். மழை பெஞ்சு தண்ணி அந்த சைடுக்கு லேசாக தெரியுது பாருங்க, மழை பெஞ்சு தண்ணி கெட்டி கிடக்கு பள்ளத்தில். ரம்பா இலை எங்கள் தோட்டத்திலே இருக்குது, அதையும் போட்டால் கொஞ்சம் மனமாக இருக்கும். மழைக்குள்ளே